ஈரான் அமெரிக்கா மோதல் தொடங்கி 5 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் போர்க்களத்தில் மட்டுமல்ல, அரசியல் ரீதியிலும் இரு நாடுகளும் தங்களது நிலைப்பாட்டை உறுதியாக தொடர்கின்றன. இந்த மோதலின் மையத்தில் தற்போது அதிகம் பேசப்படும் விஷயம் ஈரானின் தன்னம்பிக்கை நிறைந்த அணுகுமுறை. ஈரான் வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் தாங்கள் வெளிப்புற அழுத்தங்களுக்கு அடிபணிய போவதில்லை என்றும், தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. நீண்டகால பொருளாதார தடைகள், இராணுவ அழுத்தங்கள் மற்றும் சர்வதேச தனிமைப்படுத்தலுக்கு மத்தியிலும் தங்களது முக்கிய கொள்கைகளில் மாற்றம் இல்லை என்பதே அதன் முக்கிய செய்தியாக உள்ளது. இந்த மோதலில் உலகம் முழுவதும் கவனிக்கும் முக்கிய இடம் ஹார்மூஸ் நீரிணை. பாரசீக வளைகுடாவையும் ஓமான் வளைகுடாவையும் இணைக்கும் இந்த குறுகிய கடற்பாதை உலகின் மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடங்களில் ஒன்றாகும். உலகளவில் கடல் மார்க்கமாக ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயில் சுமார் 1/5 இந்த வழியாக செல்கிறது. அதனால் இந்த நீரிணையில் பதற்றம் ஏற்பட்டாலே உலக சந்தையில் எண்ணெய் விலை வேகமாக உயரக்கூடும். ஈரான் ஹார்மூஸ் நீரிணை தனது தேசிய பாதுகாப்புடன் நேரடியாக தொடர்புடைய பகுதி என்று வலியுறுத்தி வருகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக இந்த கடல் வழியை கட்டுப்படுத்தும் திறன் தங்களுக்கு இருப்பதாக ஈரான் பலமுறை கூறியுள்ளது. மறுபுறம் அமெரிக்கா சர்வதேச கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இந்த முரண்பாடே ஹார்மூஸை உலக அரசியலின் மிக முக்கியமான பதற்ற மையமாக மாற்றியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் தனது பதில்களை நேரடி இராணுவ நடவடிக்கைகளில் மட்டுமல்லாமல் பிராந்திய அரசியல் மூலமாகவும் வெளிப்படுத்தி வருகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடுகள், வளைகுடா பாதுகாப்பு அமைப்பு மற்றும் கடல் வர்த்தக வழித்தடங்கள் ஆகியவை இந்த மோதலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதன் காரணமாக மத்திய கிழக்கின் ஒவ்வொரு மாற்றமும் உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இதற்கிடையில் டொனால்ட் ட்ரம்பும் தனது கருத்துக்களில் கடுமையான எச்சரிக்கைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். பேச்சுவார்த்தைக்கு கதவு திறந்திருப்பதாக கூறியிருந்தாலும் அமெரிக்காவின் பாதுகாப்பு அல்லது அதன் கூட்டாளிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் வலுவான பதிலடி அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இராணுவ நடவடிக்கையுடன் சேர்த்து தூதரக பேச்சுவார்த்தை வாய்ப்புகளும் இன்னும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வளவு பதற்றம் நிலவிய போதும் நிரந்தர அமைதி ஒப்பந்தம் ஏன் உருவாகவில்லை? இதற்கு பல காரணங்கள் உள்ளன. அமெரிக்கா ஈரானின் அணு திட்டம், ஏவுகணை திறன் மற்றும் பிராந்திய ஆயுத குழுக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு போன்ற விஷயங்களில் கடுமையான நிபந்தனைகளை முன்வைக்கிறது. மறுபுறம் ஈரான் தனது பாதுகாப்பு மற்றும் அணு திட்டம் தொடர்பான உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்று கூறுகிறது. கடந்த கால ஒப்பந்தங்கள் முறிந்த அனுபவமும் இரு தரப்புக்கும் பரஸ்பர நம்பிக்கையை குறைத்துள்ளது. இந்த மோதலின் தாக்கம் பாரசீக வளைகுடாவில் மட்டுமே முடிவடைவதில்லை. செங்கடல் பகுதியிலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த கடல் வழி ஐரோப்பா மற்றும் ஆசியாவை இணைக்கும் முக்கிய வர்த்தக பாதையாகும். இங்கு பாதுகாப்பு சிக்கல்கள் உருவாகும் போது பல கப்பல் நிறுவனங்கள் நீண்ட மாற்றுப் பாதைகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் போக்குவரத்து நேரமும் செலவும் அதிகரிக்கிறது. இந்த பகுதியில் செயல்படும் ஏமனின் ஹூதி இயக்கம் பல சர்வதேச கப்பல்கள் மற்றும் பிராந்திய இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த இயக்கம் ஈரானுடன் தொடர்புடையதாக பல மேற்கத்திய நாடுகள் கூறினாலும் அந்த உறவின் தன்மை குறித்து பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. இருப்பினும் அவர்களின் தாக்குதல்கள் செங்கடல் கப்பல் போக்குவரத்தில் கூடுதல் பாதுகாப்பு சவால்களை உருவாக்கியுள்ளன. இதன் நேரடி தாக்கம் உலக வர்த்தகத்திலும் தெரிகிறது. கப்பல்களுக்கு காப்பீட்டு கட்டணங்கள் உயர்கின்றன. சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறது. எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறது. இதன் விளைவாக எரிபொருள் விலை, பொருட்களின் இறக்குமதி செலவு மற்றும் பல நாடுகளின் பொருளாதாரத்திலும் தாக்கம் ஏற்படக்கூடும். இந்த முழு சூழ்நிலையிலும் அதிகம் கவனிக்கப்படும் நிகழ்வு ட்ரம்ப் நெதன்யாகு சந்திப்பு. சமீபத்திய தகவல்களின்படி இரு தலைவர்களும் ஈரான் தொடர்பான அனைத்து விருப்பங்களையும்
தூதரகம், பொருளாதார அழுத்தம் மற்றும் இராணுவ நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு அணுகுமுறைகளையும் ஆலோசித்துள்ளனர். உடனடி தாக்குதலே ஒரே தீர்வு என்ற முடிவு எடுக்கப்படவில்லை என்றாலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீவிர ஆலோசனைகள் நடைபெற்றதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் கூறுகின்றன. எனவே இந்த மோதல் இனி 2 நாடுகளுக்கிடையேயான இராணுவ மோதலாக மட்டும் பார்க்கப்பட முடியாது. இது உலக எரிசக்தி சந்தை, கடல் வர்த்தகம், வளைகுடா பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கூட்டணிகளின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் ஒரு முக்கிய புவிசார் அரசியல் நெருக்கடியாக மாறியுள்ளது. பார்ட் 3இல் குவைத் ஏன் பாகிஸ்தானுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை விரும்புகிறது, வளைகுடா நாடுகளின் புதிய கூட்டணிகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை விரிவாக பார்ப்போம்.